இதேபடியும் எஸ் ஒரே ஒரு ப்ளவுஸ் பிட், ஒரு ப்ளவுஸ் பிட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராசஸ் வருமோ அவ்வளோ ப்ராசஸ் இன்றைக்கி நம்ம தச்சு பழக போகிறோம். ஓகேவா? ரைட்டு. சிலிம்பிள் உள்ள கிளாத்தை யூஸ் பண்ணி போஸ் தைக்கிற போது எப்படி நீட்டாக ஃபினிஷிங் கொடுக்கலாங்கிறத இந்த போஸில் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? எஸ் 10 அங்குலத்துக்கு 5.5 அங்குலம் அளவில் ஒரு பேப்பரில் பர்டன் எடுத்து வச்சிடலாம். இதே அளவை யூஸ் பண்ணி எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் 2 பீஸ் பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். சரியாக அதே அளவு எடுத்துக்கலாம். இங்கே நான் பாடி கலரில் ஒரு பீஸும் பார்டர் கலரில் ஒரு பீஸ் எடுத்துருப்பேன். 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக லைனிங் கிளாத். லைனிங் கிளாத் 4 பீஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட பேப்பர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் பேட்டர்னை யூஸ் பண்ணி அதை விட நூலளவு 4 பக்கமும் கூடுதலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்பாஞ்ச் 2 பீஸ் தேவை. உள் பேக்கெட்டோட அளவு அகலம் 7 அங்குலம், உயரம் 3.5 அங்குலம் அளவுள்ள ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதை வச்சு தைக்கிறதுக்காக ஜிப்போட அளவு 5.5 அங்குலம் ஜிப் எடுத்து 2 பக்கமுமே சின்ன பிட் கிளாத் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பீஸை நம்மளோட கிளாத் மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல், ஜிப்பை திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டுக்கலாம். நம்மளோட உள் பேக்கெட் ரெடி. அடுத்ததாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாத்தில் போஸ் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் ஒரு பீஸ் எடுத்து அதில் மேலே இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுவேன். 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். ஜிப்போட அளவு 8 இன்ச்சஸ், 8 அங்குலம் அளவில் ஜிப் எடுத்து 2 பக்கமும் சின்னதாக பிட் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத் எடுத்து 2 பக்கம் மூட்டி எடுத்துக்கலாம். அந்த ஜிப்பை 2ஆக மடக்கி கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம், ஜிப்பை மட்டும் கால்குலேட் பண்ணி அதோட பின்பக்கத்தில் மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிவிட்டு ஜிப்புக்கு பின்னாடி மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு மையப்பகுதியை இந்த இடத்துல வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். காட்டன் கிளாத்தாக இருந்தால் இந்த மாதிரி சிலிம்பல்கள் வராது, தெரியுதா? இதே சில்க் கிளாத்னா இந்த மாதிரி சிலிம்புகள் வரும். ஸோ இந்த சிலிம்பல் இல்லாமல் எப்படி தைக்கிறதுங்கிறதா இந்த போஸில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போது சிப்பு வச்சு தைச்சிட்டு அது மேலே ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு திருப்பிட்டோன்னா சிலிம்பல்கள் வெளியில் தரும். ஓகேவா? ரைட். ஒரு லைனிங் கிளாத் எடுத்து இப்போ சிப்பு வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, இது மேலே வச்சு தைச்சிடலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த கிளாத் அப்படியே அடியில் திருப்பிடலாம். திருப்பிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் எவ்வளோ நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளோ நெருக்கத்தில் போட்டுக்கலாம். அந்த ஜிப்பை ஒட்டியே போட்டுக்கலாம். இப்போது இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தோட இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை இப்போ மேல் பாகத்தில் வச்சு தைச்சிடலாம். அதுவும் அதே மாதிரி தான். கிளாத்தை 2ஆக மடக்கி மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு தைச்சிடலாம். ஜிப்போட மையப்பகுதியை இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல்.
இன்னொரு பீஸ் இருக்குல்ல லைனிங் பீஸ், அந்த பீஸை ஜிப்பு மேலே வச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாத் மேலே இல்லை, ஜிப்பு மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது கிளாத்தை மடக்கிக்கலாம். அதே போல் மெயின் கிளாத்தையும் மடக்கிக்கலாம். மடக்கி விட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜிப்பை ஒட்டியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். எஸ், இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிளாத் கொடுத்து தைக்கிறதுனால என்ன ஆகும்னாக்க நமக்கு இந்த சிலிம்பல்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். காட்டன்னா நம்ம டைரெக்டாக தைச்சிடலாம். சில்க் கிளாத்தில் இந்த மாதிரி லைனிங் கிளாத் யூஸ் பண்ணி தைச்சோன்னா நம்ம ரன்னர் யூஸ் பண்ணுறப்போ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். சைட் பாக்கெட் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சோன்னாக்க சைடு பாக்கெட்டில் சிலிம்பல்கள் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட். இனிமேல் வழக்கம் போலே தான். ஜிப்பை ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பேக்கெட் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்பில் நண்டுக்கால் கேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஓசுள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எஸ், நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது மேலே ஒரு ஜிப்பு வச்சு தைச்சிடலாம். இந்த ஜிப்போட அளவு 8.5 அங்குலம் 8.5 எடுத்துகிட்டு இதில் 2 பக்கமும் பிக் கிளாத் போட்டு எடுத்துடலாம். சிப்புள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸ் சர்க்கெல்லாம் கட் பண்ணிடலாம். கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்போட மையப்பகுதியை ஜிப்போட பின்பாகத்தில் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் அவுட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கிளாத்தை 2ஆக மடக்கி மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். ஜிப்போட மையப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மையப்பகுதியை கிளாத்தோட மையப்பகுதியில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்றும் ஒரு லைனிங் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். ஜிப்பு வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, ஜிப்புக்கு அடியில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். ஜிப்புக்கு மேல் பாகத்தில் லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பிட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த கிளாத்தை அப்படியே அடியில் திருப்பி இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் நண்டுக்கால் கேப்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அலக்கலக்காக இருக்கிற அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸ் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். எஸ், இப்போ இன்னொரு கிளாத் பின்பாகத்தை எடுத்துக்கலாம்.
அந்த கிளாத் மேலே இந்த பீஸை வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்றும் ஒரு லைனிங் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சை ஜிப்புக்கு அடிபாகத்தில் வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை ஜிப்புக்கு மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இந்த லைனிங் கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துடலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம உள் பேக்கெட்டை வச்சு தைச்சிடலாம். இங்கேருந்து ஆரம்பித்து தைச்சி இது வழி அப்படியே வெளியில் வந்துடலாம். இப்போது உள் பேக்கெட் தைச்சி முடிச்சாச்சு. இந்த கிளாத்தை அப்படியே அடியில் கொண்டு வந்துடலாம். அடியில் கொண்டு வந்து இங்கே லேசாக ப்ரெஸ் கொடுத்துடலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2/4 கேப்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், கீழே நம்மளோட உள் பேக்கெட்டோட ரன்னர் இருக்குது. ஸோ அதை டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அலக்கலக்காக இருக்கிற அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது போசுள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் ட்ரம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஜிப்பை லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிப்பு உள்ள பாகத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். போஸ் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் போஸ் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பிடிச்சிட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். போஸோட பொசிஷன் மாறுறதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளோட கால்குலேஷன் இந்த இதை மட்டும்தான் எய்ம் பண்ணி இருக்கணும். மார்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த பிளேஸை மட்டும் பிடிச்சிட்டு அசை விடாமல் வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ண பிளேஸை பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடிபாகத்துலையும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்க பாகத்தெல்லாம் கட் பண்ணி போஸ்க்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். இப்போது நம்ம காட்டன் கிளாத்தில் தைச்சோம்னாக்க இந்த சிலிம்பல்கள் வராது. இது சில்க் கிளாத்தாக இருக்கிறதுனால இந்த சிலிம்பல்கள்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்தோட அகலம் ஒரு அங்குலம் அளவுள்ள கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை இந்த இடத்துல வச்சு பைப்பிங் மாதிரி தச்சு எடுத்துக்கலாம்.
எந்த இடத்துலையும் சிலம்பல் இல்லாத நீட்டான ஃபினிஷிங்கில் நம்மளோட போஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது போஸை திருப்பிடலாம். எஸ், இந்த இடத்துல சின்னதாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.